நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் பண்றதுக்கு வயசு ஒரு தடையா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு தான் நான் ஒரு விஷயம் சொல்வேன், இட் இஸ் நெவர் டூ லேட் டு ஸ்டார்ட். சும்மா எல்லாரும் மோட்டிவேட் பண்றதுக்கு இந்த வார்த்தை எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க நிறைய கேட்டாச்சு அப்படின்னு சொல்றீங்களா? ரைட். இதை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த ஒரு கிறிஸ்மஸ் வீடியோவோட ரிலேட் பண்ணுவேன். அந்த கிறிஸ்மஸ் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அழகான வீடியோ. ஒரு வயசான தாத்தா, நல்ல ஒரு குளிர் பிரதேசம், ஒரு யூஎஸ் மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கோங்களேன். நல்ல ஸ்னோஃபால் இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னா, காலையில் எழுந்து ஒரு கெட்டில் பெல் மாதிரி ஒரு வெயிட் இருக்கும், அது காலையில் எழுந்தோடனே அந்த ஸ்னோவில் வெளியில் அந்த கெட்டில் பெல்லை தூக்கி தூக்கி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம், யாரா இந்த கிழமை காலையில் எழுந்து இந்த வயசுல இது தேவையா? ஒரு 80 வயசு இருக்கும், ஏதாவது ஒன்று ஆகி பட்டுக்கிட்டுன்னு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது, புட்டகேஸ் ஆயிட்டுனா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியே அவரை பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவர் அதெல்லாம் பொருட்படுத்தாம முத நாள் அந்த கெட்டில் பெல் அவர் தூக்கும் போது கிரவுண்ட் லெவல்ல இருந்து கொஞ்சம் அப்படி ஹைட்டா தான் அவரால் தூக்க முடியும். அதாவது கிரவுண்டுக்கும் அந்த கெட்டில் பெல்லுக்கும் இவர் தான் இருக்கும். அப்ப எல்லாரும் சிரிப்பாங்க. தொடர்ந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, யார் சிரிச்சாலும் என்ன பண்ணாலும், கடும் குளிராவது எதுவாக வேணா இருக்கட்டுமே, டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ இப்போ எல்லாரும் முடிவு பண்ணிடுவாங்க, சரி வயசானா எல்லாருக்கும் ஏதோ ஒரு நட்டு கழண்டிடும், அந்த மாதிரி அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்ல அவரை பத்தின சிந்தனையே இல்லாம அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு அழகா அந்த கிறிஸ்மஸ் ஆட் முடியும். கடைசியா என்ன பண்ணுவார்னா, இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்ல அவங்க பேத்தியை பார்க்கறதுக்கு, அதாவது அவங்க மகளுடைய பொண்ணை பார்க்கறதுக்காக கிளம்புவாரு. அப்போ அங்க நேரா அவங்க வீட்டுக்கு போன உடனே அந்த குழந்தைக்கு ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டாரையும் ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்டையும் கொடுப்பாரு. அந்த கிறிஸ்மஸ் ஸ்டாரை அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல மேல உயரத்துல அந்த குழந்தை அதை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அப்ப இந்த தாத்தா, 80 வயசு தாத்தா இருக்காருல்ல, அவர் அப்படியே லாவகமா அந்த குழந்தைய தூக்கி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல அந்த கிறிஸ்மஸ் ஸ்டாரை வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இவ்வளோ நாள் அவர் கெட்டில் பெல் தூக்கி தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணாருல்ல, எதுக்கு? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்ம்ஸ் அண்ட் ஷோல்டர்ஸ், அதாவது என் பேர குழந்தைய 80 வயசுல நான் தூக்க முடிகிற அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ணின முயற்சி தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இது எனக்கு நிஜமாவே ரொம்ப அழகான ஒரு கிறிஸ்மஸ் ஆட். பார்த்த உடனே அவ்வளோ ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். இதை தான் நான் சொல்வேன், எந்த வயசாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதெல்லாம் நமக்கு ஒத்தே வராத ஒன்றுன்னு உலகம் செட் பண்ண ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா இந்த பாடி ரொம்ப அழகான கருவி. இந்த பாடி அண்ட் மைண்ட் அவ்வளோ அழகான ஒரு டூல். நம்ம சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆட் ஒரு உதாரணம். ஸோ யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டுங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டு பி கிரானிக்கலி ஹாப்பி யூ ஹாவ் டு பி கம்ப்ளீட்லி இடியாட்டிக். மற்றவங்க என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க, நான் என்னுடைய வேலையை இப்படித்தான் செய்ய போகிறேன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட்.